இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் வில்லியம் டெல். இவரை பற்றி நான் முதல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த போர் வீரனை பற்றி. இந்த மைய பகுதியில் இதுதான் இருக்குது. உலக நாட்டில் இருந்து இந்த இவரை பற்றி பார்க்குறதுக்கு, இந்த பேருடைய வரலாறு அறிகிறதுக்கு, இந்த சிலையை பார்க்குறதுக்கு, இவர் வாழ்ந்த இடத்தை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் எல்லாம் வருவார். அப்போ நீங்களும் வந்தால் இதை பார்க்கலாம், இந்த கடையிலையும் சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இது வந்து இவர் வாழ்ந்த ஒரு, இதுக்கு பின்னால் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகிற வழி. இது வந்து இந்த இடத்தின் பாராளுமன்றம். அப்படியே பாருங்கள், இதில் இந்த மைய பகுதியில் இது நான் முதல்ல ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த பாதையை பாருங்கள், இது வந்து சூரஜிலேருந்து வருது. சூரஜிலேருந்து வரையில் இந்த இதில் அந்த கொடி பறக்கிறதுக்கிட்டான், அந்த கடைசி கொடி பறக்கிறதுக்கிட்டான் கடை இருக்குது. நாங்கள் கடையை பார்ப்போம். சூரஜிலிருந்து வர்றார்கள், நீங்கள் அதில் நிற்கலாம். இந்த ரோட்டை பாருங்கள், இது வந்து கொத்தாட் பாதைன்னு சொல்லி இத்தாலிக்கு போகிற பாதை. இந்த வீதியோட போய் பெரிய அந்த அவுட் ஆஃப் ஆன்னு சொல்கிறது பெரிய ஹைவே அதிவேக வீதியில் போய் ஜாயின் பண்ணுது. அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இத்தாலிக்கு போகுது. நீங்கள் சாப்பிட்டு அப்படியே அதில் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த பாதை அப்படியே, இந்த பாதை வந்து இந்த நகரத்தின் மையப்பகுதிக்கு போகுது. பாருங்க, இந்தியாவில் கொஞ்சம் உள்ளூர் கடைகள் எல்லாம் கிடாது. அப்போ இப்படியே இனிமேல் வந்து நாங்கள் கடைக்கு போவோமே. பாருங்கள், நல்ல அழகான மலையில் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசியங்கள் இருக்குது, வரலாற்று சின்னங்கள் இருக்குது. ஏனென்றால் இதைத்தான் இந்த முதல் ஆரம்பமான மாநிலம் என்று சொல்லிடும். சுவிட்சர்லாந்து உருவாகிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த மாநிலம் என்று சொல்லினோம். அப்போ இங்கே வந்து நிறைய வரலாறுகளை பற்றி இருக்குது. வந்தால் நீங்களும் பார்த்து கொள்ளலாம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், என்ஜாய் பண்ணலாம். நிறைய மலை தொடரெல்லாம் இருக்குது. இந்த ஆல்ப்ஸ் மலை, இந்த தொடர் வந்து மெயினாக இங்கே இருக்குது. பாருங்க, இது வந்து இவர் இருக்கிற காலத்தில் காட்டின ஒரு கோபுரம் தான், மணிக்கூட்டு கோபுரம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது. இந்த ரோட் வந்து இந்த இடத்தின், இந்த தலைநகரத்தின் அல்டோப் என்னும் இடத்தின் பிரதான ரயில்வே நிலையத்துக்கு போகுது. நீங்கள் அதிலிருந்து இங்கே வரலாம். இந்த கடை பாருங்க, இந்த ரோட் தான். அப்படியே திரும்பினால் கடை இருக்குது, வெளியில் போட்டு வச்சுருக்கு. இந்த இதுதான் கடை, இதுக்கு தான் போகிறோமா. இது நான் முதல் சொன்ன இத்தாலி இந்த சூரஜிலிருந்து வர்ற ரோட்டா. அப்படியே வந்து நீங்கள் இல்லை அல்டோப்ன்ற இடத்துல வந்து வெளி ரோட்டை எடுத்துட்டு வெளியேறிட்டு பேருந்து சாப்பிட்டு பேருந்து அப்படியே நீங்கள் போகலாம். வாங்க, நம்ம கடையடிக்கு போவோமே. பாருங்க, இதுதான் இப்போ இந்த கடையின் வந்து மூலப்பகுதி. இப்போ அந்த ரோட்டு வந்து திரும்புது. இதில் அப்படியே நாங்கள் இனிமேல் கடைக்குள்ளே போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த முன்பக்கத்தை காட்டி போட்டு அப்படியே போவோமா. பாருங்க, இதுதான் இந்த சூரஜிலிருந்து வர முன்பகுதியாக. அப்படியே பாருங்க, இங்கே கடை முன்னுக்கு இருக்குது. இதுதான் கடை. இனிமேல் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். கடையின் பேர் வந்து தமிழ் உணவகம். உணவும் வந்து தமிழ் தான், கடையின் பேரும் வந்து தமிழ் தான். வாங்க, நம்ம கடைகளை போவோம். இது அப்படியே இந்த நான் கொத்தாட் ரோட் சொன்னேன், இத்தாலி ரோட்டில் போய் ஹைவேயில் போய் ஜாயின் பண்ணுதேன். இப்போ வந்து கடையின் முன்பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்க, தமிழ் உணவகமாக. இனிமேல் நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். நல்ல பூக்கண்டெல்லாம் வச்சிருக்கு வடிவா. இங்கே பாருங்க, உள்ள கப்பல் ஒன்று ஆடி கொண்டிருக்குது. இது இன்றைக்கு மெனு வந்து போட்டிருக்குது. இன்றைக்கு பூஃபேயாம் ஸ்பெஷலாக இன்றைக்கு பாருங்க.
ஐட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிடாது அந்த மாதிரி. ஓகே, வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். பாருங்க, உள்பக்கத்தால் எல்லாம் வச்சு இங்கெல்லாம் வந்து பாருங்க, மேசையில் வந்து எல்லாம் மெனுக்காட்டெல்லாம் வச்சுருக்கு. மெனு இதில் போட்டிருக்கு எல்லாம். ஓகே, அவ்வளோ வடி வேறு நல்ல வசதியான இடம். இப்போ வந்து உள்ளுக்கு அடுத்த வருது. அம்மி அரைக்கிற எல்லாம் வச்சிருக்கு, பாரம்பரிய முறை. எங்களுடைய உலகவரையும் காட்சிப்படுத்திக்கிறது பாரு. ஓகே, இன்னும் வந்து இதுதான் கடையின் முழு தோட்டம். இவ்வளோ வடியாக இருக்குது. அந்த மாதிரி பண்டையோட அந்த வடிவ வச்சுருக்கேன், நல்லா இருக்கு. இது அப்படியே முன்பக்கமா பாருங்க. இதில் எல்லாம் வந்து குடிவகையம் அடிக்கிருக்கேன். இதில் கோலா ஃபெண்டா எல்லாம் இருக்குது, தண்ணி எல்லாம் இருக்குது. எங்களோட பாரம்பரிய மசாலா தூள் எல்லாம் வச்சுருக்கு. இங்கெல்லாம் வந்து பாருங்க, பாத்ரூம் இருக்குது, அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. எல்லாம் அந்த மாதிரி செய்திருக்கு. எல்லா வசதியும் இருக்குது. எல்லா கலரும் ஒரு பிரச்சனையும். இங்கே வந்து வடிவாக சாப்பிட்டு போகலாம். பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கஃபே மிஷின் எல்லாம் இருக்குது. அப்படியே பார் பாருங்க, நீட்டாக அடிச்சு விட்ருக்கு. சகல வசதியும் இருக்குது. நீங்கள் வந்தால் இங்கே எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போகலாம். ஓகே, நம்ம சாப்பாட்டை பார்ப்போம். என்ன இப்போ பாருங்க, என்னென்னு சொன்னால் பூஃபே ஆரம்பிச்சிடுது. சாப்பாடெல்லாம் வந்துடுது. ஒரு பார்ப்போம். என்ன இங்கே வேறு, இங்கே வந்து சோறு வந்தது, ரைஸ். இங்கெல்லாம் வந்து கோழி பொரியல் வந்துருக்குது. அப்படி இங்கெல்லாம் வந்து இறால் கறி வந்துருக்குது. அப்படி இங்கெல்லாம் வந்து
கோழி பால் கறி வந்துருக்குது. இதில் வந்து ஒரு மரக்கறி வந்துருக்கு, வெண்டிக்காய் கறி, பால் கறி. இங்கே வந்து நல்ல கரெக்டு பால் கறி. இங்கே வைக்கங்க அப்படியே பரப்பிடுது. எல்லாம் மாதிரி வேறு அண்டையோட கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாம் போட்டிருக்கு. அப்படியே இங்கே வேறு ரெண்டு இப்போ சம்பல் இருக்குது வித்தியாசம். ஒன்று மாசி சம்பல், அடுத்த வந்து ஒரு தாய்லாந்து சம்பல் மாதிரியும் அங்கே ஸ்ரீலங்கன் சம்பல் மாதிரியும் சேர்த்து அடிச்சிருக்கு. வித்தியாசம் அது இப்போ சாப்பாடெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க சாப்பாடு வந்துடுது எங்களுக்கு. இப்போ இதில் பூஃபேயில் சம்மந்தப்பட்ட சாப்பாடு தான் இருக்குது. வேறு நல்லபடியாக இருக்குது. அடுத்தது வந்து இங்கே வந்து பிரியாணி வந்துடுது. வேறு எல்லாம் முட்டையெல்லாம் வச்சு ஸ்பெஷலாக வந்துருக்குண்டே. கோப்பை எல்லாம் டிசைன் பண்ணி வந்துருக்கு. வடிவாக இருக்கு என்ன? ஓகே, இன்னும் சாப்பிடுவோம். இப்போ தமிழ் உணவகத்தின் மிக முக்கியமான ஸ்பெஷல் சாப்பாடு தான் பார்க்குறோம். பாருங்க, எல்லாம் இன்றைக்கு பூஃபே ஸ்பெஷலாக இருக்குது. பிரியாணி அப்படி சட்டியோடைய வந்திருக்கு. தலைப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் என்ன? ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து பிரியாணி முட்டை இருக்குது. கோழி வச்சு ரெண்டு கோழி கொஞ்சம் ஆவி பறகு. ஓகே, இன்னும் ஸ்பெஷலாக கோழி நல்ல
நல்ல தரமான பிரியாணி இந்தியா தலப்பாக்கட்டு பிரியாணி. கிட்ட கொண்டுறோம். சாப்பாடு கட்டி இதை நிச்சு வச்சு Goed food. En mag dat werken voor u? Ja, ja. Mega viele Followers. Alles Sri Lanka. Ja, India. Chili. Ja, ja, schön. Ja. கோழி எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. Wat een rolstoel beheen. Ja, ja, ja. Cool, ja. Weißt du, Sri Lanka Bier? Ja. Sri Lanka Bier, weißt du? Nicht? Weißt du, Cola, ja. Neutral. Alkohol nicht gut. Ja. Ja, ja. Alkohol nicht gerne. Nicht gerne. Nein, sehr gerne. Ja, ja. வித்தியாசமாக இருக்கு. வெங்காயம் ஒரு பொரிச்ச கோழியும் நல்ல சைடில் சம்பல் ஒன்று வச்சிருக்கனால தாய்லாந்து சம்பல் மாரி மங்கடம் மாரி உரக்க நல்ல இங்கே ஒரு மாசி சம்பல் ஒன்று இருக்கு. ஓகே நல்லா Ja, ja. ஒன்று பொறுக்கி வச்சிருக்கு. ஒன்று இது தலப்பாக்கட்டு பிரியாணியை தோற்றுருக்கோம். இந்தியாவில் போய் சாப்பிட பார்த்து வித்தியாசம். இதால் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேறு இந்தியாவில் எக்ஸ்ட்ரா கோழி அந்த மாரி வேறு மணி ஆள் வராது வடி வராது. Nee, ik ben het vol, dat is niet zo.
இந்தியன் பிரியாணி தோற்று போகும் அப்படி டேஸ்ட். பவுசரி ஓகே. இப்போ பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது, டேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது வந்து பூஃபே மெனு ஒரு டேஸ்ட் பண்ண போகிறோமா. இங்கே இருக்குது. ஓகே, பாருங்க வந்து இப்போ வந்து அடுத்து நீங்கள் மெனு வந்துருக்கு. மெனுவை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோமா. ஓகே, அப்படியே இது கோழி பொரியல் ஒரு கப்பா இந்த மாதிரி நல்லா அவிஞ்சு இங்கே நல்லா இந்த பால்கரை கோழி நல்லா வாழை இல்லை. மெனு மரக்கறியில் அந்த மாதிரி பால் கறி பால் கறி காய்ச்சிருக்கு வேறு. நாங்கள் வீட்டை சாப்பிட்றத வித்தியாசம். இல்லை இந்த போஞ்சன் ஒரு போஞ்சன் பால் கறி வந்து பொரிச்ச கோழியும் நல்ல. விலைக்கு தரமா கரண்டியாலையும் சாப்பிடலாம். எங்களோட சாப்பாடு கையால் சாப்பிட்ற மாதிரி வராங்க. சரியா பொரியல் அந்த மாதிரி பொரியல். சாப்பாடு நீ இதால் போய்களுக்கு கட்டாயம் வந்து சாப்பிடுங்க. செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி.
ஓகே இதுவும் அந்த மெனுவும் வந்து சாப்பிட்டு முடியும். பிரியாணியும் மெனுவும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வேலை போய்க்கலாம் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சது. ஓகே Ciao. ஓகே இப்போ பாருங்க சாப்பிட்டு முடிய இன்னொரு ஐட்டம் வந்துடுது. எங்களோட ஊர் க்ரீம் சர்பத் வந்துடுது. இது ஒரு புது மாடலாக தான் கிளாஸில் இல்லை நல்லா இருக்குது. இப்போ சாப்பிட்டு முடிய நீங்கள் அது குடிக்கலாம். வாங்க குடிச்சு மகிழ்வோங்க. பாருங்க க்ரீம் சர்பத் வந்து குடிக்க முடியும். நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கன் க்ரீம் சர்பத். அடுத்து டேஸ்ட் பண்ணி ஓகே. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் நாங்கள் இந்த கடையின் முதலாளி அண்ணாவை சந்திக்க போகிறோம். சந்தித்து இந்த கடையை பற்றி கேட்க போகிறோம். வாங்க வீடியோ. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்ல சும்மா இருக்கும். ரைட். உங்களோட கடைக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் நல்ல மாதிரி இருந்தது. தலப்பாக்காட்டு பிரியாணியை தாண்டி எடுத்து உங்களோட டேஸ்ட்டு. இனிமேல் உங்களோட கடையை பற்றி என்ன கொஞ்சம் சொல்லுங்க. கடை என்ன தமிழ் உணவாகும். எங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தமிழாக்களும் வைக்கணும், சுவிஸ்காரரும் வைக்கணும். எங்களோட உண்மையில சிறப்பான உணவுன்னு சொன்னால் பிரியாணி தான். அதை விட எல்லா சாப்பாடுகளுமே எங்கள்கிட்ட இருக்கிற மெனுவுக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சாப்பாடுமே எங்கள்கிட்ட விரும்பி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் மிகவும் விருப்பமாக சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ காலம் இந்த கடையை என்ன திறந்துனீங்க? நாங்கள் 2020 வந்து 2020 தை மாதம் திறந்தாங்க. இதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் நீங்கள் ஊரில் அந்த இடத்துல தான். அங்கேருந்து இப்போ புதுசாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு இடம் காணாது, சிறிய அளவிலான சமையல் அறை தான். அப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு தாராளமாக இடம் இருக்குது. அதாவது ஒரு 50 பேர் இப்போ இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே எங்களுக்கு ஒரு மண்டபம் இருக்குது, சின்ன மண்டபம். அதுக்குள்ள பிறந்த நாடுகள் கொண்டாட்டங்களும் செய்து சாப்பிடலாம். அப்படிதான் இப்போ இந்த புதிய இடத்துல இன்னும் நாங்கள் வளர்ச்சி கண்டிருக்கிறோம்ன்றது மகிழ்ச்சி இந்த 4 வருஷத்துல. அடுத்தது எப்போ திறப்பீங்கள்? திறக்கிற நேரம் திறக்கிற வந்து செவ்வாயிலேருந்து சனி வரையும் இப்போ திறக்கிறோம். காலம் 9 மணிலேருந்து 10 மணி வரையும், செவ்வாயிலேருந்து வியாழன் வரையும். மற்றது வெள்ளியும் சனியும் வந்து 9லேருந்து 11 மணி வரையும். சில நேரம் வாடிக்கையாளர்களுக்கு வந்து இருந்துட்டு சொன்னா 11 மணிக்கு மேலே இருந்து சாப்பிட்டு போறாங்க. அதை விட நாங்கள் 3 நாள் புஃபே போடுறோம். செவ்வாயும் வெள்ளியும் வந்து மரக்கறி புஃபே 11 மணிலேருந்து 2 மணி வரையும். வியாழன் வந்து எல்லாம் பலதரப்பட்ட மாதிரி இருக்கும். மஞ்சள் இருக்கும், மரக்கறி இருக்கும், இறைச்சி, இறால், மீன் மாறி மாறி செய்வோம். ஒரே சாப்பாடாக இருக்காது, மாறி மாறி போடுவோம். வாடிக்கையாளர்களுக்கு அது தெரியும். உங்களோட விசேட மெனு வந்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இப்போ புதுசாக செய்ய போகிற வந்து சீ ஃபுட் சாட்டர்டே. ஓகே. சீ ஃபுட் சாட்டர்டே என்ற வந்து சனிக்கிழமையில கடல் உணவுகள் தான் ஸ்பெஷலாக. அது மீன், இறால், நண்டு, கணவாய் எல்லாம் இருக்குது. ஆனால் வேற எங்களுடைய ஊர் சமையலில் பார்க்க வேற நான் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சைனீஸ் இருக்கு, சேஸ்வான்னு சொல்றது. அப்போ சின்ன சேஸ்வானா கணவாய் சாப்பாடு. அப்போ அப்படியான சாப்பாடுகளும் கொண்டு வரோம்.
அதில் தாய்லாந்து, ஹாங்காங், மலேசியா மற்றது சைனீஸ் மெனுக்களும் இருக்கும். சீ ஃபுட் சாட்டர்டேயில் சனிக்கிழமை அது சிறப்பான நாளாக தான் மாற்றி அமைக்கிறோம். ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. நீங்கள் இவ்வளவு வேலைப்பளவுக்கு மத்தியிலேயும் வந்து எங்களுக்கு இவ்வளவு தகவல்களை தந்ததுக்கு ரவி அண்ணாவுக்கு நன்றியும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட நன்றி. வணக்கம் அண்ணா. உங்களுக்கும் மிகவும் நன்றி. சுவிஸ் கிருஷ்ணா மிகவும் சிறப்பாக செயல்படட்டும். மிகவும் நன்றி. ஓகே, நன்றி அண்ணா, நன்றி. ஓகே, நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறார்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணா. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். சரியோ, நல்லுள்ளங்களே, ஒரு முறை நீங்களும் பூரி மாநிலத்தில் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து சுவைத்து பாருங்கள். Kam doch auch ein Stück probieren. Wir haben unser spezielles Menü Tamil und aber Gule und zuschauen auch vieles mehr. Bis bald. Servus. Tschüss zusammen. ஓகே, வணக்கம் உறவுகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணா.